வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்திருக்கிறது காவல்துறை. திமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு பிரிவினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்ததுக்கு இனிப்பு கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யணுமா செய்யக்கூடாதா? இந்த கைதை நான் எப்படி பார்க்கிறேன், ரெண்டாவது அரசியல் தலைவர்கள் எப்படி பார்க்கறாங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை விரிவா பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. அதனால ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஆனா அதுக்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க, இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாபெரும் அசிங்கம். ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாரு, துணை முதலமைச்சராக இருந்தாரு, திமுகவில் இளைஞரணி செயலாளராக இன்னைக்கும் இருக்கிறாரு. இப்பேற்பட்ட பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் இருந்த மனுஷன் கடைசியில காவல்துறை அவரை பெண்ணை தப்பா பேசிட்டாரு என்ற ஒரு வழக்கில் கைது செய்கின்ற போது இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாதுங்க. ஆனா நாட்டுக்காக போராடினாங்க, கைது பண்ணிட்டாங்க. மக்கள் உரிமைக்காக போராடினாங்க, கைது பண்ணிட்டாங்க. காவிரி தண்ணிக்காக போராடினாங்க, கைது பண்ணிட்டாங்க. மண்ணுக்காக போராடினாங்க, கைது பண்ணிட்டாங்க. ரெண்டாவது மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்க, கைது பண்ணிட்டாங்க. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தவனுக்கு எதிராக போராடினாரு அப்படின்னு கூட ஒரு செய்தி வரலாம். இப்படி ஒடுக்குமுறைக்கு எதிராக உரிமைக்கு ஆதரவாக போராடி கைதானார் என்று சொன்னா பரவாயில்ல. எல்லாரும் கேட்டாங்க, எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரீங்களே, கட்சிக்காக அவர் என்ன ஜெயிலுக்கு போனாரா, என்ன போராட்டம் பண்ணாரு அப்படிலாம் கேட்டாங்க. கடைசியில் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெண்ணை அவமதித்து பேசிவிட்டார், வார்த்தையில சொல்ல முடியாத விஷயங்களை பேசிட்டாரு அப்படின்னு அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு கேவலமான விஷயத்துல கைதாயிருக்கின்றார். இப்போ அவரை விடுதலை கூட பண்ணி போடலாம், ரிமாண்ட் கூட பண்ணாம விட்டுடலாம். நாளைக்கு சட்டப்பேரவை இருக்கிறது, எதிர்கட்சி தலைவர் இல்லாம எப்படி? அரசியலமைப்பு சட்டமானது அதான் சொல்லுது. சட்டமன்றம் நடக்கின்ற பொழுது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருப்பதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ரிமாண்ட்ல வைக்க மாட்டாங்க. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில திரிஷா பற்றி தப்பா பேசினாருப்பா, ஆபாசமா பேசினாருப்பா, அதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதன்முறையாக கைதானாருப்பா, அதுக்காக திமுக காரங்க ஒட்டுமொத்தமா போராட்டம் நடத்தினாங்கப்பா அப்படின்ற கரும்புள்ளி அவருடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். இங்க ஒரு கூத்த பாருங்களேன், மு.க. ஸ்டாலின் வீதியில போராடல, அதே மாதிரி துர்காமா என் பையனை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு அழல, பொது வழியில் போராடல. தன்னுடைய கணவனை கைது பண்ண வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே நம்ம கிருத்திகா உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் பதட்டம் அடையவே இல்லை. கைது பண்ண பிறகும் வீதியில் போராட்டம் நடத்தவே இல்லை. அவங்க அமைதியா இந்த விஷயத்தை எப்படி சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாரும் வீதிக்கு வரவே இல்லை. ஆனா திமுக அல்ல கைகளை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெண்ணை தரக்குறைவா பேசியிருக்கிறாரு, அதற்கு தான் காவல்துறை கைது செய்திருக்கிறது. அதற்கு பல தற்குறிகள் போராட்டம் பண்ணுமே, அதே மாதிரி இங்க அறிவாலய கொத்தடிமைகளும் நான் தீ குளிக்கிறேன் அப்படின்னு களத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறை வாகனமானது தஞ்சையை நோக்கி போயிட்டு இருக்குது. அந்த வாகனத்தை அங்கங்க மறிக்கிறாங்க. ரெண்டாவது எல்லா இடங்கள்லயும் திமுக காரங்க போராட்டம் நடத்திடுறாங்க. டேய், உங்க ஆளுங்க ஒன்னும் சுதந்திரம் வேண்டி போராடி விட்டு விவசாயிகளுக்காக போராடிட்டு சிறைக்கு போலப்பா சாமி, ஆபாசமா பேசிட்டு அதற்கு பிறகுதான் சிறைக்கு போயிருக்கார். இதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தவே கூடாது. இதை தெரிஞ்சுட்டு தான் ஸ்டாலினும் அவங்க மனைவியும் கிருத்திகா உதயநிதி அவர்களும் போராட்டம் செய்யவே இல்லை. நீங்க ஏன் போராட்டம் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியல. மொத்தத்துல கலைஞர் குடும்பத்தினுடைய அடிமைகள் களத்துல இறங்கி போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க இனிப்பு கொடுத்து பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி என்ன பேசினார் இந்த விஷயமானது நம்ம நேத்தே பேசணும். இருந்தாலும் உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை நான் சொல்றேங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கிறது. ஆனா நம்ம முதலமைச்சருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி நிறுத்துறார். அந்த தருணத்துல கீழே இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் திரிஷா திரிஷா திரிஷான்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பிக்கின்றார். உடனடியாக கீழே இருக்கின்ற தொண்டரை பொறுத்த வரைக்கும், ஏங்க காவிரியில தண்ணி வரல, ஆனா திரிஷா வீட்டுல தங்கு தடையின்றி தண்ணி வருது தெரியுமா அப்படின்னு சொல்ல
உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வரணும், ஆனா அங்க தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நிக்கிறார். உடனடியாக கீழே இருந்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்படி சிரித்த பிறகுதான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் விழிப்படைந்து, யாப்பா நான் காவிரியை சொன்னேன் அப்படிங்கிற. மொத்தத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டபுள் மீனிங்ல தான் பேசுறார், நல்லாவே தெரியுது. யார திரிஷாவையும் நம்ம விஜயும் தொடர்படுத்தி அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் பேசிட்டார். ஆனால் வழக்கு பாயுமே என்ற ஒரே எண்ணத்தினால திடீரென நான் காவிரி பத்தி பேசணும்பா, நீங்க என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகின்றார். இதெல்லாம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பேசிட்டு வந்துட்டாரு. உடனடியாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றார்கள். அதற்கு பிறகு சமூக வலைதளத்தில் வேகம் எடுக்கிறது. ஒவ்வொருத்தரும் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சை கண்டிக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கண்டித்து இருக்கின்றார். ஏன் திமுக காரங்களே கண்டிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அது ஆபாசமா போயிடுச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறோம், நான் வடக்கம் தேவை, அடக்கி பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனா தரக்குறைவா பேசுறத வாடிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறார். எல்லா நேரமும் ஒரே போல இருக்காரா, தம்பி திருந்தா திருந்தா அப்படின்னு சொன்னோம். அவர் திருந்த பாடு இல்லை. இப்போ அதிரடியாக கைது பண்ணிட்டாங்க. நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர், குறிப்பா பட்ஜெட், எதை மறைப்பதற்காக, யாரை திருப்திப்படுத்துறதுக்காக எதிர்கட்சி தலைவரை பாத்தீங்கன்னா நீங்க கைது பண்ணிருக்கீங்க. இப்ப எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் ரொம்ப முக்கியம். அதனால கைது பண்ணத இந்த அரசாங்கமானது மறுபரிசீலனை செய்யணும். பொய்க்கால் அரசே, குரல் வலைய நசுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக களமிறங்கி இருக்கின்றார். இதுக்கெல்லாம் கைதுன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ளதான் முடியல. ஆனாலும் திமுக காரன் கடந்த காலத்துல பண்ணாம்பர் அப்படிலாம் பண்ணிருக்க கூடாது. கைது அஸ்கு புஸ்குனா கைது பண்ணணுங்களா, இப்ப அதுக்கு தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கைது எதுக்கெல்லாம் பண்ணணும் என்று இப்ப கிளாஸ் எடுப்பாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு. அன்றைய காலகட்டத்தில் நம்ம குடும்பத்தை பற்றியோ நம்ம கட்சியை பற்றியோ நம்ம கொண்டு வந்த திட்டத்தை பற்றியோ யாராவது சமூக வலைதளத்தில் கருத்து போட்டா நம்ம நைட்டோட நைட்டா போய் கைது பண்ணுவாடா, நம்மளையே கைது பண்றாங்களாடா இப்போ அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிச்சயமா வந்திருக்கும். ஆனால் இந்த கைதை நான் எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எச்சரித்து விட்டுருக்கலாம், கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதோட காலையில ஜனநாயக முறைப்படி போராட்டம் நடத்தணும் என்று புஷியானந்த் அவர்கள் சொன்னாரு. வார்த்தை போராளியே எதிர்கொள்ளணும், அதான் சரியானதாக இருக்கும். அதனால கைது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுலயும் 9 பிரிவின் கீழாக உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதிந்திருக்கின்றார்கள். அத்தனை பிரிவு தேவை என்பது தெரியல. ஏன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத்தை தவறா பயன்படுத்தி இருக்கின்றார், ஆபாசமா பேசியிருக்கின்றார், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்திருக்கின்றார், வன்முறையை தூண்டும் விதமாக பேசியிருக்கின்றார், பெண்களுடைய தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்படுகின்ற அளவுக்கு பேசியிருக்கின்றார். அதோட பெண்களுடைய வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்கின்ற அளவுக்கு ஒரு பிரிவு, மொத்தமாக 9 பிரிவு. அந்த 9 பிரிவுல 2 பிரிவு மட்டும் அதிமுக்கியமான ஒன்று. பெண்களுடைய தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்படுகின்ற அளவுக்கு பேசியிருக்கார் ஒன்று. 2வது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம். இவற்றுக்கெல்லாம் ஜாமீனே கிடையாது. அதனால ஜாமீன் கொடுப்பாங்களா என்பதே டவுட்டு தானுங்களே. இப்பதான், அதாவது நான் பேசிட்டு இந்த தருணம் தான் முன்னாள் அமைச்சர்கள் போய் உதயநிதி ஸ்டாலினை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. 2வது மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாவது கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வரட்டும்பா, விடுங்கப்பா, சென்னையிலிருந்து தஞ்சாவூர் போறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் ஆகும், அவர் எங்கேயாவது இயற்கை உபாதை கழிக்கணுமா இல்லையா, அதுக்கு விடுங்கப்பா அப்படின்னு கேட்கிறாரு. 2வது சாப்பிட்டோம்பா, சாப்பிட கூட விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட மா சுப்பிரமணியம் அவர்கள் கேட்கிறாரு. ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்பிட்றதுக்கோ இல்ல இயற்கை உபாதை கழிப்பதற்கோ கண்டிப்பா அனுமதிக்க மாட்டாங்க. எதனா ஒண்ணு சாப்பிட்டு ஏதாவது உடல்நல கோளாறு ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கலாம், நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துகின்ற பொழுது, ஏப்பா உதயநிதி ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லைப்பா, ஏன் ரிமாண்டு போடுறீங்க, தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதனால மருத்துவ அறிக்கையை எடுக்கிற வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, பாத்ரூம் மட்டுமே அனுப்புவாங்க. ஸோ பாத்ரூம்ல ஓடி போய் ஒளிந்து கொண்டாலும் நம்ம உதயநிதி ஸ்டாலினை சும்மா விட்டுருவாங்களா, தட்டி தூக்கிட்டாங்க. காலையில கைது பண்றதுக்கு வீட்டுக்கு போயிட்டாங்களா, உடனடியாக திமுக காரங்க அத்தனை பேரும் கோர்ட்டுக்கு ஓடிட்டாங்க. கோர்ட்டுக்கு ஓடின உடனே நீதியரசர் இளந்திரையனை பொறுத்த வரைக்கும், ஏன்பா இந்த வழக்கை நான் 12:30 மணிக்கு எடுத்துக்கிறேன், அது வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழி உத்தரவு போட்டார். உடனடியாக நம்ம காவல்துறைக்கு அந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டது. ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும்
நாங்கள் கோர்ட்டு உத்தரவு வர்றதுக்கு முன்பாகவே அவரை கைது செய்து விட்டு இருக்கின்ற காரணத்தினால நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யலைன்னு சொல்ல முடியாது. கோர்ட்டு உத்தரவானது லேட்டாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வரத்துக்கு முன்பாகவே கைது பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு கை விரிச்சிட்டாங்க. ரெண்டாவது நாங்கள் முன்ஜாமீன் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க திமுக சார்பில். சாமி என்ன சொல்ல வரீங்க? கைது பண்ணிட்டு பிறகு அது எப்படி முன்ஜாமீன் போட முடியும்? அதனால் ஜாமீன் மனு கேட்டு வேண்டுமானால் மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லிடுச்சு. மொத்தத்தில் திமுகவினுடைய அத்தனை ராஜதந்திரங்களும் அப்படியே ஃபெயில் ஆச்சு. அதிரடியாக கைது நடந்ததுங்க. தஞ்சைக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. ஸோ மொத்தத்தில் எதிர்கட்சிகள் அத்தனை பேருமே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கைதை கண்டிக்கவில்லை என்றாலும் கூட உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கைதை தவிர்த்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க. ஆனால் இப்போ திமுகவினர் ஒவ்வொருத்தரும் அஞ்சு நடுங்கி போய் இருப்பாங்க. ஐயோயோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையே கைது பண்ணுறாருன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம், இனிமே அடக்கி வாசிக்க வேண்டும். நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சை திமுகவினர் இருக்காங்கல்ல அவங்க குடும்பத்தில் போட்டு பார்க்க சொல்லு. அவர் பேசுறது நியாயமா என்பதை பற்றி அவங்களே சொல்லட்டும். யாராவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின வார்த்தையை காது கொடுத்து குடும்பத்தோட உட்காந்து கேட்க முடியுமா? அதனால உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றம் வருவதற்கு கூட தகுதியற்ற ஒரு ஆளா இருக்கின்றார். இப்பேற்பட்ட எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றமே வர தேவையில்ல, சட்டப்படி போய் வழக்க எதிர்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி கைதை கண்டித்திருக்கின்றாரே என்று சொல்லுகின்ற போது அடா போங்க, ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது தரைக்குறவா பேசினவர் தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின். ஜெயலலிதா பற்றி ஒரு ஆபாச ட்வீட் போட்டார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து வழக்கு தொடுத்தார் என்று கைது செய்யவே இல்லை. அதனால எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டிப்பதெல்லாம் சாதாரண விஷயம். எப்போது அதிமுக கொண்டு போய் திமுகவில் அடக்கம் செய்து விட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சிக்கோ அவங்க தலைவிக்கோ விசுவாசமா இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா இருந்தா என்ன வேலையை பார்த்திருப்பாங்களோ, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தா என்ன வேலையை பார்த்திருப்பாங்களோ அதே வேலை தான் விஜய் அவர்கள் செய்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ள இருப்பதுக்கு தகுதியான ஆளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை தவறான முறையில தான் கையாண்டு இருக்கிறார் நம்ம உதயநிதி ஸ்டாலின். அந்த ஒண்ணுக்காகவே உதயநிதி ஸ்டாலின் உள்ளதா இருக்கணும். எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்ததா இருக்கலாம், சசிகலா அவர்களை விமர்சித்ததா இருக்கலாம், இன்னும் பல தருணங்களை ஆபாசமா பேசியிருக்கிறாரு. பல நடிகைகிட்ட ஆபாசமா நடந்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா சமூக வலைதளத்தை போய் பார்த்தா இப்படியா இருந்திருக்கிறாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பல பெண்களும் அதிகாரத்தில் இருப்பதனால அவருக்கு எதிராக புகார் கொடுக்கல. இவ்வளோ கொடுமையை படுத்தின நம்ம உதயநிதி ஸ்டாலின் உள்ள இருப்பது எந்தவித தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். பேசிக்கிட்டே இருந்தேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திடீர்னு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விசாரித்து விட்டு வெளியே தான் விட போறோம் அப்படின்னு அரசு வழக்கறிஞரே சொல்லிட்டாரு. அதே மாதிரி நீதியரசரும் அவரை ரிமாண்ட் பண்றதுக்கு எனக்கு எண்ணம் இல்லை, அதனால இன்று மாலையே அவரை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நீதியரசர்களும் உத்தரவு போட்டிருக்கின்றார். அதனால எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் படாத அவமானமே கிடையாது. பெண்களை இழிவா பேசிட்டார் என்ற ஒரு வழக்குக்காக கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டாரு. அதனால நம்ம முன்னமே சொன்ன மாதிரி திமுக காரணங்க கண்டிப்பா இனிமே நாவடக்கத்துடன் பேசுவாங்க, எந்த விதமான ஆபாசமும் இல்லாம. அதுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விரைவாக கைது செய்தது, நீதிமன்றத்துக்கும் அழைத்து சென்றது, பிறகு விசாரணை செய்தது, பிறகு விடுவித்தது. மொத்தத்தில் அடா விஜயா அரசியலுக்கு புதியவர், அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் நினைச்சாங்க. ஆனால் திமுகவுக்கே பார்த்தீங்கன்னா மரண பயத்தை காட்டிட்டாங்க. ஆனால் திமுக காரன் இப்போ பாடம் கற்றுக்கொண்டு இருப்பான். எப்படின்னு கேட்குறீங்களா? ஐயோ இப்போதான் நம்ம ஆட்சி முடிந்து 3 மாதம் ஆச்சு. நமக்கு ஆதரவாக காவல்துறை இருப்பாங்க, நமக்கு ஆதரவாக நீதியரசர் கூட இருக்கலாம். இப்படி நம்முடைய ஆதரவு வட்டமானது இன்னும் நம்ம ஆட்சி போனதிலிருந்து நம்ம விட்டு விலகி போல. இப்பவே நாம சிறைக்கு போகின்ற நிலை இருக்குன்னா இன்னும் ஒரு வருடம் காலம் கழிச்சு பாரு, யாருமே காவல்துறையினர் நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. நீதித்துறையிலும் நம்ம போய் நம்முடைய உரிமையை கேட்க முடியாது, அங்கேயும் நம்முடைய ஆதரவு வட்டம் இருக்காது. அதனால சாமி இனிமே பேசுறதா இருந்தா நான் வடக்கத்துடன் பேசுங்க. போராட்டம் நடத்துகின்ற போதும் சரி தரக்குறவா யாரையும் பேசிடாதீங்க சாமி. விஜயை பொறுத்த வரைக்கும் பொறுமை இல்லாதவனா இருக்கான். ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் கேஸ் மட்டும்தான்டா போடும், ஆனா இந்த கேஸ் போட்ட உடனே உள்ள தூக்கி வைக்கிறான்டா, ஜெயலலிதாவுடைய மோசம்டா அப்படின்னு திமுக காரன் கண்டிப்பா இன்னைக்கு அறிவுறுத்திருப்பாங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களையே கைது பண்றாங்கன்னா மற்றவங்களாம் ஏமாத்திரும். அதனால சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்துக்க பல்லெல்லாம் உடச்சுடுவார் பொழுது நம்ம விஜய் அவர்கள். அதனால அடக்கி வாசிக்க வேண்டும். அதாவது திமுகவினரை பொறுத்த வரைக்கும் ஆபாசமா பேசுறதுல ரொம்பவே கைவந்த கலை.
அவங்க அதுக்கான தண்டனை தான் அனுபவிக்கணும். ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்றார். நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர், அவர் இல்லாமல் சட்டமன்றம் நடக்கக்கூடாது. அதனால் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கண்டிப்பாக இன்று மாலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியே வருவார். சரி, நீதியரசர் அவர்கள் எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வெளியே விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் விரிவாக பின்னாடி வருகின்ற வீடியோவில் பார்க்கலாங்க. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லி மட்டும் நான் முடிச்சிடுறேன். இதெல்லாம் செஞ்சால் ஜெயலலிதா ஆக முடியாது. தான் கட்சியில் எவன் தப்பு பண்ணாலும் அவனையும் இந்த மாதிரி கைது பண்ணி உள்ளே போட்டால் மட்டும்தான் ஜெயலலிதா ஆக முடியும். நிர்மல்குமாரை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இருந்தால் என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்களோ, எம்ஜிஆர் இருந்தால் என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்களோ அந்த நடவடிக்கை தான் நம்ம விஜய் செய்திருக்காருன்னு சொல்லிவிட்டு ஜெயலலிதாவுடன் எம்ஜிஆருடன் ஒப்பிட்டுக் கொள்கின்றார் அல்லவா. அவங்கெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க தப்பு பண்ணால் கூட சரி, எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, அப்படியே விடிய காலையில் கரெக்டாக சிறையில் தான் இருப்பாங்க. இல்லைன்னா அமைச்சர் பதவி பிடுங்கப்பட்டிருக்கும். இப்படி கட்சிக்காரன் தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஒழுங்காக நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால தான் ஜெயலலிதா அவர்களை இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா நாயஸ்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர்லாம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கட்சிக்காரங்க மீதும் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கணும். ராணிப்பேட்டையில் உங்கள் மாவட்ட செயலர் பண்ண அக்கிரமம் என்னன்னு தெரியும். அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ என்ன பண்ணார்னு தெரியும். ஸோ அவங்க மீதுல நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டா தான் நீங்கள் ஜெயலலிதாவா எம்ஜிஆரா என்று மக்கள் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. மொத்தத்தில் திமுக கூடாரத்துக்கு மரண பீதியை கிளப்பிட்டாரு. உத்தமபுத்திரன் உதயநிதி ஸ்டாலின் விடுதலை ஆகிறார் என்று சொன்ன பிறகு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரமாவது உள்ளே வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, சட்டமன்ற கூட்டத்தொடர். மார்கண்டேயன் என்கின்றவர் விஜய் அவர்களை தரக்குறைவாக பேசிட்டார், எலும்போ உடைப்பேன்னு சொல்லிட்டார். ஆனால் அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க. எதுக்கு தெரியுமா? சட்டமன்ற கூட்டத்தொடர் வருதுங்க, நான் ஒரு மக்கள் பிரதிநிதிங்க, மக்களுடைய குறையை சட்டமன்றத்தில் வைக்கணுங்க அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க. ஸோ மக்களுக்காக தான் மக்கள் பிரதிநிதிகள். அப்படி மக்கள் குரலாக இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதியை கைது பண்ணி உள்ள வைக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கின்ற வழக்காக இருந்தால் மட்டும்தான் உள்ள தூக்கி வைக்கணும். அதனால தான் மார்கண்டையன் அவர்களுக்கும் ஜாமீன் கிடைத்தது. மறக்காம தூத்துக்குடி காவல் நிலையத்தில் காலை மேலேயும் கையெழுத்து போடுங்க அப்படின்னாங்க மார்கண்டையனுக்கு. ஆனால் சட்டமன்றம் இருக்கின்ற நாளில் நீங்கள் கையெழுத்து போட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றம் போகிறது எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் இப்போது விடுவித்திருக்கின்றார்கள். இன்னும் விரிவான காரணங்கள் என்னென்னு தெரியும், அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.